இது வந்து திரைப்பட ஷூட்டிங் நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படிங்கிறீங்க, பயிற்சி கொடுக்கப்படலை அப்படிங்கிறீங்களா? ஒரு அடிப்படையாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கார்த்தி. என்னன்னா இப்போ நீங்கள் நினச்ச நேரத்தில் எடுத்து சுற்ற முடியாது, வாய் கிடையாது அது. சரி, நம்ம வாயில் என்ன வேணாலும் சுட்டு போயிடலாம், வட சுடலாம். ஆனால் அந்த களம்ன்றது வேறு. நாங்கள் நின்ன இடம்ன்றது அது ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்த இடம் அது பளை ஆணையரவுலேருந்து ஒரு சரியாக ஒரு 1-2 கிலோமீட்டரில் இருக்கும். ஃப்ரண்ட் டிஃபென்ஸ் லைன் சொல்லுவாங்க. இலங்கை இராணுவத்துக்கும் இவங்களுக்கும் சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் கூட 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நடுவில் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நோமன்ஸ் லேண்டாக இருக்கும். அதோட இந்த கரையில் இருந்தால் நாங்கள் எடுக்கிறோம். சரி, நீங்கள் எடுத்தோன்னே அங்கே சுட முடியாது. நீங்கள் இருந்து ஒரே ஒரு புல்லட் நீங்கள் ஃபயர் பண்ணால் கூட அங்கேருந்து 10 ஆர்ட்லரி ஷெல்ஸ் வந்து விழுகும். இதுதான் உங்களுக்கு அவங்க கொடுக்குற ரிப்ளை, சிங்கள ராணுவம் கொடுக்குற ரிப்ளையாக இருக்கும். ஓகே. அதே நேரத்தில் எல்டிடியோட பொறுத்தளவு, புலிகளை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சுடுறதுக்கு அனுமதி கிடையாது. பயிற்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே மட்டும்தான் நீங்கள் பயிற்சி எடுக்க முடியும். ஓகே. ஏன்னா அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது, அங்கே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, உள்ள ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும், அப்படிலாம் பண்ண முடியாது. சரி, அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது. அதை இன்ஃபேக்ட் வந்து அது எப்படி பிடிக்கணும் கூட சொல்லிக் கொடுப்பார் ஒரு பையன். அந்த படமும் இருக்குது. இவர் ஒரு துப்பாக்கியோட நேம் சொல்கிறாருல, ஒரு நம்பர் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லியிருப்பார். அந்த துப்பாக்கி வந்து போஸ்ட் பண்ணி ஒரு பையன் சொல்லிக் கொடுப்பார். அது வந்து அந்த படத்தில் வந்து நடித்த ஒரு பையன். அவர் அந்த பையன் யாருன்னா தமிழீழ தேசத்தில் பிரபாகரன் அவர்களுடைய பர்சனல் பாடி கார்டாக இருந்த பையன். அவரும் வந்து எல்லா நடவடிக்கைக்கு போயிட்டு திரும்ப வந்த ஒரு பையன் அவர். ஓகே. ஸோ இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு படம். ஓகே. ஓகே. கடாபி அப்படின்ற ஒரு பர்சனை இவர் சந்திக்கவும் கிடையாது. சரி. இது வந்து இவர் ஒரு ஹாலுசினேஷனில் இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அதையே அவர் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாரு.